சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உடம்பு ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுக்கு இல்லைங்க சிந்து, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்ல. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரியாணி செஞ்சு தரோம். உங்க ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சு தரதுல என்ன ஆயிட போகுது? ஆய், அப்போ 3 வேளையும் பிரியாணி போடுவீங்க போல இருக்கே. 3 வேளை பிரியாணி எல்லாம் நீங்க கேட்டா கூட கிடைக்காது. நாங்க ஒரே வேளை தான் பிரியாணி போடுவோம். உங்களுக்கு 3 வேளையும் வீட்டு சாப்பாடு தான். பாத்தியா செவந்தி, இவ்ளோ நேரம் சார் வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்ப 3 வேளையும் பிரியாணி கேக்குறாரு. ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் சிந்து. இப்படி பேச்சுக்கு கேக்குறேன்னு சொல்லிதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை எல்லாம் வெளியில வரும். நீங்க சாப்பாடு கொண்டு வந்து தரேன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். நீங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்தாலும் அதுக்கு எவ்வளவு பணம்னு சொல்லி கடைசியில நீங்க வாங்கிக்கணும். அப்படி வாங்கிக்காம விட்டீங்க என் மனசு கஷ்டமாயிடும், சொல்லிட்டேன். சரி, அப்போ அன்னைக்கு எங்க ஃபேக்டரியில வந்து ரவுடிங்க கூட சண்டை போட்டீங்கல்ல, அதுக்கும் நீங்க ஏதாச்சும் பணம் வாங்கிக்கோங்க. ஆமா சிந்து, அன்னைக்கு குழந்தைக்கு மொட்டை போடுற அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாரே, அதுக்கும் காசு வாங்கிக்க சொல்லு. என்னங்க, அதெல்லாம் என்னோட டியூட்டி இல்லைங்களா? டியூட்டி பண்றதுக்கு யாராவது காசு கேட்பாங்களா? என்னங்க நீங்க? அது உங்க டியூட்டினா இது எங்க டியூட்டி. எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்றோம், ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்றோம். அதுதான் எங்க டியூட்டி. கரெக்ட் சிந்து. அப்போ எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்து என்ன ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க போறீங்க, அதானே? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க உடம்பு சரியாகி வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற நல்ல நல்ல பெரிய ஹோட்டலுங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட் வைங்க, நாங்களும் சாப்பிடுறோம்.